ஹாய்ங்க. இது வந்து பொண்ணு மாப்பிள்ளை விருந்தோட பார்ட் 2 வீடியோ. சண்டே மார்னிங் 5 ஓ கிளாக்லேருந்தே வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா காலையிலேயே ஒரு 30 பேருக்காட்ட டிஃபன் செய்யணும்னு சொல்லிட்டு டிஃபன்லாம் ரெடி பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து மார்னிங்கே ஆஃப்டர்நூனுக்கான லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான்வெஜ் மீல்ஸ் தாங்க, ஃபிஷ்ஷு, நாட்டுக்கோழி, மட்டன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிட்டோம். பிரியாணி மட்டும் ஒரு கேட்ரிங்கில் சொல்லி ஹலால் பிரியாணி வந்து அப்படியே வாங்கிக்கிட்டோம். அப்படியே ஒருத்தராக அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங்கு. பொண்ணு மாப்பிள்ளைங்கிறது வேறு, பொண்ணு மாப்பிள்ளையோட அம்மா அப்பாங்களுக்கெல்லாம் எங்களுக்கும் அறிமுகம் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ க்ளோஸ் ஆகுறது இந்த பொண்ணு மாப்பிள்ளை விருந்தில் தான் எல்லாருமே அறிமுகமாகலன்னு சொல்லி பார்த்தாங்க. கேட்க மாட்டேன்ட்டான். இது பார்த்திங்கன்னா அண்ணன் பையன் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி அத்தை உடனே வந்து எந்த சீட்டு விளையாட செட்டு பரமபதம் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்களை விட நாங்களும் தான் என்ஜாய் பண்ணோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் எந்திரிங்கன்னு சொல்லி வெளியே தட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒன்றா பரிமாறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க எல்லாத்துக்குமே. பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை அப்புறம் அப்படியே குட்டீஸெல்லாம் ஃபஸ்ட்டு பந்தியிலே உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெரியவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. பாருங்கள் எல்லோரும் எப்படி ஜாலியாக ஒரு ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஓ கிளாக் முடிய எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை நாங்களும் கிளம்புறோங்க அக்கா, நாங்கள் வந்து இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் போகணும், அதனால் ஊருக்கு போயிட்டு தோட்டம் போயிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வழி அனுப்பி வச்சுட்டு நாங்களும் அந்த டே வந்து நல்லா ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து சொல்கிறோங்கிறது ரெண்டாவது, நம்ம சொன்னோங்கிறதுக்காக அவங்க ஒரு கர்ட்டசிக்காக எல்லோரும் வர்றாங்க இல்லையா? அப்போ தான் வந்து உறவுகள் வந்து பலப்படுங்க. நன்றி, வணக்கம்.